இன்னைக்கு நம்ம எம்எஸ் வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். எம்எஸ் வேர்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஸ்டார்ட், ஆல் ஆப்ஸ், இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா வேர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ண அந்த இடத்துல கூட வேர்ட்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2019. ஒவ்வொரு சிஸ்டத்தில் வெவ்வேறு வெர்ஷன் இருக்கும். இது வந்து 2019 லேட்டஸ்ட் வெர்ஷன். இது போல் வந்ததுன்னா பிளாங்க் டாக்குமெண்ட், இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எம்எஸ் வேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். எம்எஸ் வேர்ட் அப்படின்றது ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறதுக்கு, ப்ரொஃபஷனலாக லெட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மெயினாக அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து எம்எஸ் வேர்ட், எக்ஸல் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எம்எஸ் வேர்ட், எக்ஸல் ரெண்டும் தெரிஞ்சிருந்தா இது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்கன்னு இல்லை, யார் வேணால் வந்து கற்றுக்கலாம். எம்எஸ் வேர்டும் சரி, எக்ஸலும் சரி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே இது போல் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஷீட் இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்குது, நிறைய வந்து ஷீட்ஸ்லாம் இருக்குது. A4, லெட்டர், A3 இது போல். அதில் நம்ம எந்த மாதிரி ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோமோ அந்த ஷீட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கிறது வந்து மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ வந்து டேப்னு கூட சொல்கிறாங்க. இந்த மெனுவில் நம்ம வந்து ஷீட்டை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா லேஅவுட் போயிட்டு சைஸ், இதில் வந்து A4 சைஸ் அந்த ஷீட் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஏன்னா அதிகமாக அதில் தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம். அதனால் A4 அதில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்காமல் ஒரு சிலர் வந்து அப்படியே சாஃப்ட் காப்பியாக அனுப்புவோம். அப்போ அந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னா அந்த சைஸ் நம்ம செலக்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹோம் டேப்பில் ஹோம் மெனுவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணுறது வரும். மார்ஜின் வந்து டிஃபால்ட்டாக இந்த பக்கம் 1 inch, இந்த பக்கம் அதாவது டாப்பில் 1 inch, லெஃப்டில் 1 inch, அதே போல் ரைட்டில் 1 inch, பாட்டமில் 1 inch வந்து விட்டுட்டு இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். இப்போ மார்ஜின் நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஸ்பேஸ் இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்ஜினை கூட கம்மி பண்ணிக்கலாம். அதே லேஅவுட்டில் தான் மார்ஜின். நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2.54 சென்டிமீட்டர், அது இன்ச்சில் சொல்லும்போது 1 inchன்னு இருக்கும். இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன மார்ஜினாக வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது கொடுத்தா கர்சர் இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க. இல்லை நம்ம சைஸ்க்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணணும். பாட்டமில் ஒன்று இருக்கணும், லெஃப்டில் கொஞ்சம் இருக்கணும், அது போல் செட் பண்ணணும்னா கஸ்டம் மார்ஜின் இதில் போயிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெஃப்டில் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தேவை, ஸ்பேஸ் அதிகமாக தேவைன்னா இது போல் நம்ம கொடுத்துக்கலாம். தள்ளி வந்திருக்கு பாருங்க. ஓகே, மார்ஜின்லாம் செட் பண்ணிட்டு, மார்ஜின் ஃபர்ஸ்டே செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைப் பண்ணிட்டு கூட செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் செட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்போ இந்த ஷீட் பார்க்கறதுக்கு நம்ம பேப்பரில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கே வேணால் எழுதுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெட்டிங் எழுத போகிறோம்னா அது சென்டரில் தான் நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து சைஸ் பெருசாக்கணும், சென்டரில் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபாண்ட் அப்படின்றதுல வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், கிளிக் அண்ட் ட்ராக். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஃபாண்ட் டேப்ல நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸை செட் பண்ணிக்கலாம். என்ன சைஸை செட் பண்ணிக்கலாம். இது அங்கேயே கூட டைப்பும் பண்ணலாம். அங்கே இருக்கிறது தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே வந்து எல்லா நம்பர்ஸும் இருக்காது, குறிப்பிட்டர்ஸ் தான் இருக்கும். மற்றதெல்லாம் எனக்கு தேவை. இப்போ வந்து 23 வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு மாற்றிக்கலாம். 25 வேணும் அப்படின்னா கூட நம்ம இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். அங்கே 26 இருக்கு, 6 எடுத்துட்டு 5
இப்போ இது 25 வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இன்னும் அது கொஞ்சம் திக்கா வேணும், கொஞ்சம் டார்க்கா, அந்த போல்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த லெட்டரே வந்து போல்டா இருக்கும். இட்டாலிக் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். ஒரு தடவை கிளிக் பண்ணா அது அப்ளை ஆகும். எதை கிளிக் பண்றோமோ இட்டாலிக் கிளிக் பண்ணா இட்டாலிக் அப்ளை ஆகும். இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது அது அப்ளை பண்ணது ரிமூவ் பண்ணிடும். இது வந்து அண்டர்லைன். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணா ஒரு சிங்கிள் லைன் வரும். பக்கத்துல ஏரோ கிளிக் பண்ண லைன் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அலைன்மெண்ட். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். இது வந்து ஜஸ்டிஃபை. இப்போ வந்து ஹெட்டிங் எப்பயுமே சென்டர்ல எடுத்துட்டு வருவோம், அதனால சென்டர் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் செட் பண்ணோம். ஃபார்மேட்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான அந்த கலர், அதுக்கப்புறம் அந்த போல்டு இட்டாலிக்லாம் சொல்லுவோம்ல, அந்த அலைன்மெண்ட், இதெல்லாமே வந்து ஃபார்மேட் சொல்லுவோம். ஃபார்மேட் என்ன செட் பண்ணுமோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. என்டர் கொடுத்தோன்னே இந்த இடத்துல கண்டினியூ ஆகுது. நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா போய் மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்ல வேணும் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட். சைஸ் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, கம்மியாக வேணும்னா அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இது போல சப் ஹெட்டிங் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். சப் ஹெட்டிங், அதுக்கப்புறம் அதுக்குள்ள பேராகிராஃப், அந்த மாதிரி நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ சப் ஹெட்டிங் இருக்கு. இப்போ கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். சப் ஹெட்டிங்க்குன்னு இல்லை, இந்த டெக்ஸ்ட் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்றதுக்கு இங்கே ஏன்னு இருக்கு பாருங்க, இங்கே கிளிக் பண்ணிட்டு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த ஃபார்மேட் கண்டினியூ ஆகும். அப்படியே நம்ம கலர் கொடுக்கலாம், அந்த கலர் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து சப்ஹெட்டிங் இருக்கு. இப்போ சப்ஹெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் எழுதும் போது சரி, எதுவும் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம எழுதுவோம். அந்த பாயிண்ட்ஸ் ஸ்டார் போட்டு எழுதுவோம், இல்லை ஒரு டாட் வச்சு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு எழுதுவோம். அந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். நம்பர் போட்டு கூட எழுதுவோம், 1 2 3ன்னு சொல்லிட்டு. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க வந்து புல்லட்ஸ் நம்பரிங் எப்படி வேணுமோ நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணா புல்லட்ஸ் வந்துடும். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்பர்ல வேணும்னா நம்பர் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ண என்டர் ப்ரெஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல என்டர் ப்ரெஸ் பண்ணா அடுத்த நம்பரும் கண்டினியூ ஆகும். அப்படியே அடுத்தடுத்து நம்ம டைப் பண்ணிட்டே போகலாம். போதும், இதோட நம்ம அந்த பாயிண்ட்ஸ் முடியுது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்க என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து வெளியே வந்துடும். இப்போ நார்மலா இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஒரு பேராகிராஃப் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இந்த பேராகிராஃப் என்ன அலைன்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த பேராகிராஃப்ல போய் கர்சர் கிளிக் பண்ணாவே இந்த அலைன்மெண்ட்ல எது செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, லெஃப்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. இப்போ இது வந்து வேற சென்ட்ரல் அலைன்மெண்ட் மாத்தணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வரும். சென்டர்ல கிளிக் பண்றேன் பாருங்க, இது வந்து சென்டர்ல, அதாவது சென்டர்ல கரெக்டா வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும். லெஃப்ட் ரைட் ரெண்டு இடத்துலயும் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ இது வந்து ரைட் அலைன்மெண்ட். இதை நான் கிளிக் பண்றேன். இது எப்படி இருக்குன்னா ரைட் சைட்ல ஈவனா இருக்கும், லெஃப்ட்ல வந்து ஈவனா இருக்காது. லெஃப்ட் அலைன்மெண்ட்னா லெஃப்ட்ல ஈவனா இருக்கும். இது ஆல்ரெடி லெஃப்ட்
அலைன்மெண்ட் தான். அதில் லெஃப்ட்ல பாருங்க ஈவனா இருக்கு, ரைட்ல வந்து ஈவனா இருக்காது. இப்போ இதே ஜஸ்டிஃபை கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் இதே ஜஸ்டிஃபையாக கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேராகிராஃபில் ஒரு இடத்துல கர்சர் வச்சுட்டு ஜஸ்டிஃபை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ரெண்டு பக்கம் ஈவனா இருக்கும், லெஃப்டும் சரி ரைட்டும் சரி ஈவனா எடுத்துட்டு வந்துடும். இதான் ஜஸ்டிஃபை. இது போல தான் நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட், எந்த அலைன்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து கொடுக்கறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட் அலைன்மெண்ட்லாம் மோஸ்ட்லி இந்த லெட்டர் எழுதும் போது ரைட் சைடில் நம்ம பிளேஸ் டேட்லாம் போடுவோம், அந்த இடத்துல போடுற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே வந்து சிக்னேச்சர் போடும்போது இந்த இடத்துல ரைட் சைடில் கரெக்டாக யுவர்ஸ் ட்ரூலி அந்த மாதிரி வந்து சென்டென்ஸை நம்ம ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரோம். அப்போ ரைட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லீவ் லெட்டர் ஆர் சம்திங் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதோ ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ணுங்கள். சொல்லி கொடுத்த அந்த அலைன்மெண்ட்டை வச்சு எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.